தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சூத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு தலைப்பு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு என்ற தலைப்பு. நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கூட்டங்களுக்கு போனாலும் இந்த வீடியோ எடுப்பது வழக்கம். ஏன்னா கொஞ்சம் பேர் நீங்கள் இந்த செய்தியை கேட்குறதோடு கூட உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் யூடியூப் மூலமாக இந்த செய்தி போகுது. அந்த செய்தியை பார்த்து தான் ஐயா என்னையை கூப்பிட்டாரு. இல்லாட்டினா ஐயா யாருன்னு தெரியாது, அறந்தாங்கி எதுன்னு தெரியாது. இது வரைக்கும் இந்த அறந்தாங்கிக்கு நான் வந்ததே இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. அறந்தாங்கின்னா தர்மத்தை தாங்குகிற ஊருன்னு அர்த்தம். அறம்னா தர்மம். ஆகவே தர்மத்தை ஏந்தி நிற்கிற, தாங்கி நிற்கிற அந்த இதுதான் அறந்தாங்கின்னு சொல்கிறது. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பேர்னா சும்மா நம்ம நினைக்கக்கூடாது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒரு ஊருக்கு ஒரு பொருள் உண்டு. எல்லாமே அர்த்தம் இல்லாமல் இல்லை. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷை இருக்குது, அவை ஒன்றுமே அர்த்தம் இல்லாதது அல்லன்னு பவுல் 1 கொரிந்தியர் 14 சொல்லியிருக்கான். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த அறந்தாங்கிக்கு நான் வராமல் இருந்தாலும் யூடியூப் மூலமாக அருமையான தேவஸ்தினி ஐயா அவர்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கார். கேட்டு என்னைய தொடர்பு கொண்டார். ஒரு 2-3 மாதம் இருக்கும் அவர் தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் எங்கள் அறந்தாங்கி சபைக்கு வரணும். நான் விசாரித்தேன், ஐயா உங்கள் பேர் என்ன, சபை பேர் என்ன ஏதுன்னு கேட்டேன். அவர் விவரங்கள் சொன்னார். என்னுடைய காரியங்கள் அவர் யூடியூப் மூலமாக பார்த்ததே தவிர மற்ற காரியங்கள் அவருக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ செய்தி கேட்டாலே அந்த தேவ மனுஷன் யார், அவர் பேக்ரவுண்டு என்ன புரிஞ்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தேவ மனுஷன். பொதுவாக என் வீடியோக்கள் கேட்குறவங்க என்னை பொதுவாக கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன், அவங்க கொள்கைகளுக்கு விரோதமாக பேசுகிறேன், அவங்க பாரம்பரியங்களுக்கு விரோதமாக பேசுகிறேன். ஏறக்குறைய எல்லா ஸ்தாபனங்களையும் 99% வஞ்சி தீர்க்கிறது தவிர வேறு வேலை இல்லை, வேறு சேதி இல்லை. அதனால் என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. டக்குன்னு கேட்ட உடனே கழிச்சிடுவாங்க. ஐயா கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐயா நீங்கள் யூடியூப்பு பார்த்து தான் என்னை கூப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, யூடியூப்பு பேசுகிறவர் நீங்கள் தானே அப்படின்னு சொன்னார். ஆமாம் ஐயா, நான் தான் ஐயா அண்ணே, அதான் உங்களை தான் ஐயா சொல்கிறேன். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யாரும் கூப்பிடாத ஒரு சூழ்நிலையில் ஒருவர் கூப்பிடுறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஜெபம் பண்ணி கடந்து வந்தேன். அதுக்கு பிறகு என் மனைவி இறந்துட்டாங்க. 3 மாதம்தான் ஆகுது. 3 நாள் கன்வென்ஷனுக்கு தேதி கொடுத்துட்டேன், சரின்னு சொல்லிட்டேன். நோட்டீஸ் எல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்ற வார்த்தையின்படி 3 மாதம் என் மனைவி இறந்தது இருந்தாலும் அந்த 3 நாள் கூட்டத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி என் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை விட்டுட்டு பொதுவாக நான் போக மாட்டேன். கூட்டங்கள் அதிகமாக நான் வெளியே போகிறதில்ல. நாங்கள் நல்லா தெரியுதா? சரிதானா? விட்டுருங்க. ஆனாலும் பாப்பாவுக்கு திடன்னு சொல்லி இருப்பா,
அண்ணி இருக்கு, அண்ணியோட படுத்துக்க அப்படி சொல்லி இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க. நான் கூட்டம் முடிச்சுட்டு பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனாலும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, வார்த்தையை நம்ம கொடுத்துட்டோம், அதில் நம்ம சாக்கு போக்கு சொல்ல கூடாது. இடையில ஏதாவது கேன்சல் ஆகுமா, ஏதாவது நின்றுலாமா அப்படியெல்லாம் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எப்படியோ கொண்டு வந்து இங்கே வந்து உட்காந்தாலும் கூட ஒரே வேலை. ரூம்பு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், ஐயா சர்ச்சிலேயே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னேன். அவர் நான் சரின்னு சொல்லிட்டேன், அவர் சரியான்னு சொல்லிட்டாரு. பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூம்பு. மற்ற ஆளுகளை தான் ரெடி பண்ண சொல்லுவாங்க, வேலை செய்வாங்க. ஐயா வந்து அங்கே சட்டை இல்லாமல் ஒரு வேலைக்காரன் மாதிரி நின்று, ஐயா என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னா, ஆஹா எடுத்த காரியத்தை முடித்தா தான் அவர் முடுவார் போல் இருக்கு. முடித்து எல்லாம் கரெக்டாக ஓகே பண்ணிவிட்டு போனார். எப்போ குளித்தார், எப்போ இங்கே வந்து நின்று பாட்டு பாடினார்னே தெரியல. அவ்வளோ வேகம் பாஸ்ட்டு. ஆகவே தேவ ஊழியரே, நான் சந்தோஷப்படுறேன். அவருடைய அருமையான மகள், சபை மக்கள், உங்கள் யாவரையும் இயேசுவி நாமத்தில் நன்றி சொல்கிறேன். நான் அறந்தாங்கி வந்த உடனே வாங்கய்யான்னே சரின்னு சொன்னார். கடைசியில் அங்கே வந்து பார்த்தா கருப்பையா அவர் பேர், அவர் தான் பாஸ்டர்னு நினச்சேன். சரி பாஸ்டர் இப்படி இருக்கிறாரே என்னன்னு நான் முந்தி பார்க்கல, ஐயாவை பார்க்கல, ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் தான் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா கடையில் கருப்பையான்னு சொல்கிறாரு. எந்த ஐயா இருந்தாலும் சரி, நீ சர்ச்சுக்கு போங்க ஐயான்னு இங்கே வந்து கொண்டு வந்து விட்டார். கற்பையான்னா கற்புடையவர்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன கருப்புசாமின்னு சொன்ன உடனே எல்லாம் இந்து பேர் இயேசுவி நாமத்தில் போஸ்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. கற்புடையவர்னு அர்த்தம். அந்த அருவாளை தூக்கி வைக்கிறது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் கருக்குள்ள அறிவாளை கையில் பிடிச்சிருந்தாருன்னு ஒரு வசனத்துக்கு இல்லையா, அதுதான். வேதத்தில் இல்லாத உலகத்தில் ஒன்றும் இல்லை. இந்த கருப்பொருள்லாம் இந்த 3 நாளில் உங்களுக்கு முடிஞ்ச அளவில் விளக்கிட்டு போகலாம்னு தான் இருக்கேன். ஆகவே தேவ செய்தி மெயினாக இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஸ்தாபனங்கள், நம்முடைய சபையோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பைபிள் காலேஜு ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த ஸ்தாபனங்கள், மாற்றியலுதலிருந்து பிரிஞ்ச அந்த ஸ்தாபனங்கள், சபைகள் நம்மளை சரியான வகையில் நடத்தாமல் கலப்பட உபதேசங்களை சொல்லி குழப்பிட்டாங்க என்பது தான் உண்மையான காரியம். நான் அதில் ஒரு ஆளாக இருந்தவன் தான். நான் சிஎஸ்எ போதகர். அப்போ அடுத்து உடனே அப்படியே வரும்போது ஆண்டவர் என் கண்ணை திறந்து புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கண்ணை திறந்து காட்டினார். கண்ணை திறந்தார்னா, பரலோகத்தில் பார்த்தேன், இங்கே போனேன், அங்கே வந்தேன், எவனையோ பார்த்தேன்னு அப்படி சொல்லலை. நான் அப்படி நினச்சிடாதீங்க. அப்படி சொன்னால் அவங்க பிராடு நாயே தவிர அவங்க நல்லவங்க கிடையாது. அப்படி சொன்னால் யாரையும் ரொம்ப கோவப்படுங்க. பொய் சொல்கிறான், துணிகரமாக உங்களை பொய் சொல்லி ஏமாத்துறான்னு அர்த்தம். அப்படிலாம் வந்து அப்படிலாம் சீப்பாக பேச மாட்டார் இயேசு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டார், சுவிசேஷங்களில் பேசிட்டார், நிறுவங்களில் அவர் அப்போஸ்தலர்கள் எழுதிட்டாங்க. அது 1ஆம் நூற்றாண்டு. அந்த 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, இயேசுகிட்ட எப்படி பயிற்சி பெற்றாங்க? அமர்ந்துருச்சாம்மா, அமர்ந்துருச்சா, இருக்கட்டும் அப்படி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவ பிள்ளைகளே, அந்த 1ஆம் நூற்றாண்டுக்கு இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களை மடைமாற்றம் செய்கிறது தான் என்னுடைய வேலை என்று புனிதமான வேலையாக, மிக முக்கியமான வேலையாக நான் கருதி, புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று ஒன்று ஆரம்பித்து தமிழகத்தில் எல்லா இடங்களையும் அந்த கூட்டம் ஊழியக்காரங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஊழியக்காரங்க தான் அறியணும். ஒரு ஊழியக்காரன் 1000 பேருக்கு சமானம், 100 பேருக்கு சமானம். ஆகவே ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை அறிஞ்சால் தான் அந்த சபைக்கு அதை சொல்ல முடியும். அந்த வகையில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் சொல்லி மதுரையில் தொடங்கி சென்னையில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும், திருநெல்வேலி வரைக்கும், மார்த்தாண்டம் வரைக்கும், இன்னும் நிறையா இடங்களில் அதை சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கேன். மதுரையை மையமாக வச்சு செயல்படுறேன்.
போன 7ஆம் தேதி கூட அந்த ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, முகவுரையாக முன்னுரையாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆகவே இவர் யார், எப்படி எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு பாடுள்ள மனுஷன். என் பேக்ரவுண்டு கம்பளத்து நாய்க்குமார்கள், தெலுங்கு நாய்க்கியர்கள், வீரபாண்டி கட்டபொம்மன் வம்சத்தை சேர்ந்தவங்க தெலுங்கு நாய்க்கியர்கள். இயேசுவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. கயத்தாரில் கட்டபொம்மனை தூக்கில் போட்ட உடனே ஓடி வந்தவங்க தான் மதுரைக்கு நாங்கள் ஒரு கூட்டம் திருமலை நாய்க்கிறவங்க இருக்கிறதுனால அவர் ஆதரவில் தான் வந்தோம். கடைசியில் சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லி காமராஜர் சுதந்திரம் பெற்ற பிறகு எங்களுக்கு அந்த ஊரை அவர் காங்கிரஸ் தலைவர் பேரால் ஏற்படுத்தி எங்களுக்கு சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் முத போரிட்டு எங்கள் தலைவர் தான் இறந்தாருன்னு சொல்லி இவங்கெல்லாம் மனு கொடுக்க, அது ஆய்வு செய்த காமராஜர் எங்களுக்கு சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லி மதுரையிலேருந்து திண்டுக்கல் ரோட்டில் பறவை உட்கடையில் பறவை முனியம்மான்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு ஊரை ஏற்படுத்தி அங்கே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா அழகர் நாய்க்கர் ரொம்ப முருக பக்தர். வேலடித்து வீசி காட்டும் வீரகுமாரான்னு சொல்லி முருகன் குலதெய்வமாக வீரபாண்டி கட்டபொம்மை கும்பிடுறது மாதிரி எங்கள் அப்பா ஒரு முருக பக்தர். வசதியான குடும்பம், ராயல் ஃபேமிலி, நல்லா வசதியாக தான் இருந்தோம். ஆனால் எவ்வளவு பக்தியாக கும்பிட்டோமோ அவ்வளவு சோதனை, அவ்வளோ கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. திடீர்னு எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா பவர் ஹவுஸ் பக்கத்தில் வேலை செஞ்சாங்க. எங்கள் அப்பா ஃபைனான்ஸு பண்ணிக்கிட்டு இருப்பார். குறி வர்றவங்களை குறி சொல்லுவார். அப்புறம் எங்கள் அண்ணன் காந்தி கிராமம் திண்டுக்கல்லில் படிச்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் அக்கா நிறைய ஆடு இருக்கும், அதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் குட்டி பையன், சின்ன பையன். என் பேர் முருகன்னு பேர் வச்சு மதுரை பெரியாஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். முருகன்னு பேர் வச்சு முடிஞ்ச அளவில் நான் விவரம் தெரிஞ்ச அளவில் மொட்டையாக தான் இருந்தேன். முடி வளர 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 மொட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே நான் ஏன்யா சீவுறது கூட முடியலாமல் இப்படி செய்கிறீங்களேன்னு எங்கள் அப்பாக்கிட்ட கேட்கும்போது, உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு ஒரு பழமொழியை சொல்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லு. ஏன் அப்போ தலையை கொடுக்க வேண்டியதானே, ஏன் மயிரை கொடுக்குறீங்க? கடவுள் அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு உயிரை கொடுத்தவருக்கு மயிராக கொடுக்குறதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்போ தான் நமக்காக உயிரை கொடுத்தவர் யாருன்னு இப்போ தெரியுது எனக்கு, முந்தி தெரியல. எந்திரிக்கும் போது முருகா, படுக்கும்போது முருகா, திருநீர் பட்டை, நெத்தியில் பட்டை, கழுத்தில் உத்துராச கொட்டை, தலையில் மொட்டை, ஒரு குட்டி சாமியார் மாதிரி தான் நான் இருந்தேன். அப்பேற்பட்ட குடும்பம் அழிஞ்சு போச்சு. விக்கிரகங்களை நாடி போகிறவங்களுக்கு வேதனைகள் பெருகும் மாதிரி பக்தி அதிகமாக இருந்துட்டால் குடும்பம் அவுட்டுன்னு அர்த்தம். எங்கள் அம்மா திடீர்னு அந்த மில்லில் அடிபட்டு இறந்துட்டாங்க. அந்த கவலையிலேயே எங்கள் அப்பா குடித்து அவர் இறந்துட்டார். அனாதிகள் ஆயிட்டோம். எல்லோரும் கைவிட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் அழுகிற சாக்கில் சங்கிலி மோதிரம் முடிஞ்ச அளவில் அள்ளிட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க அதுக்கு தானே வந்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு சொந்தக்காரன் சொன்னாங்க, இவன் பிறந்த நேரம் சரியில்லை. இவன் பிறந்த நேரம் சரியில்லை, அப்பா அம்மாவை விழுங்கிட்டான். பூதமாடா விழுங்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, விழுங்கிட்டான். அப்போ எனக்கு ரொம்ப கவலையாகி, செத்துருவோம், அப்பா அம்மாவை விழுங்கி குடும்பமே அழிஞ்சு போச்சா, அப்போ நம்மளும் செத்துருவோம்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடுது. வேகமாக போய் விழ போனேன். ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். பெரிய ரயிலில் ஓன்னு கத்திட்டு வர்றதும் போது, ஐயோ அப்பா இது சாவு கூட இப்படியா அப்படின்னு ஓடி கம்மாயில் போய் விழுந்தேன். காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன். அப்புறம் எலியே சாகாது, அது காப்பாற்றிட்டாங்க. எப்படியும் சாகனம்னான்னு தான் முடிவோடு இருந்தேன். அதன் பிறகு மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த விழாவுக்கு வருஷம் போவோம். அங்கே போகும்போது கள்ளழகரை கைது செய்யுன்னு சொல்லி எழுதி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க தீக்காக்காரங்க, கடவுள் மறுப்பாளர்கள். அப்போ நான் என்ன அது கடவுளை போய் கைது செய்யணும்னு சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டேன். அவங்க விவரம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு வண்டியூரில்,
போயிட்டு அப்படியே ரிட்டனோட அழகர் கோயிலுக்கு போகிறாரு. மனைவி ஏற்றுக்கிறாரு. அது வெளியவே நிற்க வச்சிரும். அதனால் திரும்ப ஒரு விழா வச்சு அதில் உள்ள ஏற்றுக்குருவாங்க. அப்போ எய்ட்ஸை பரப்ப வர்றாரு. விபச்சார வீட்டுக்கு போகிறாரு. கைது பண்ணுங்கன்னு சொல்லாமல் வேறு என்ன செய்யன்னு அவங்க விளக்கு என்னையா இப்படி அவங்களுடைய புராணங்கள் இதிகாசங்கள் அந்த கதைகள்லாம் புராண கதைகள்லாம் லீலைகள்லாம் சொல்லும் போது நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாத போல் இருக்குது. அந்த அளவில் ஆபாசமாக இருக்கு. அப்போ நான் சொன்னேன், ஐயா எங்கள் அப்பா அம்மா எல்லா குடும்பமே அழிஞ்சு போச்சு. சாமிகளை கும்பிட்டு எல்லா சாமிகளையும் வெறுத்து சரமாரி வஞ்சி சபிச்சுக்கிட்டு இருக்கேன். தனியாக வஞ்சா என்னை அடிப்பாங்க. உங்கள் கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்சியில் சேர்ந்து வையவான்னு கேட்டேன். ஏன்ப்பா இந்த வயசில் இவ்வளோ கொடூரமா? சரி வையடான்னு சொல்லி அப்புறம் சேர்ந்து வைய விட்டேன். அப்படி வஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லா சாமிகளையும் முருகன் பிள்ளையார் அப்படியே எங்கள் அப்பா அவங்க புராணங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட லீலைகள். ஒரு கடவுளுக்குரிய தத்துவமே எங்கள் பரிசுத்தமே அங்கே இல்லை. அந்த சூழ்நிலையில் இயேசுவை எங்கள் ஜாதி ஜனத்துக்கே பிடிக்காது. வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம். வெள்ளைக்காரன் தான் கட்டம்பூனை தூக்கில் போட்டதுனால வெள்ளைக்காரன் சாமி இயேசு அப்படின்னு சொல்லி இயேசுனாலே பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். ஆகவே எல்லா சாமிகளையும் விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த தீக்காக்காரர்கள் இயேசுவை வையலை, திட்டலை, விமர்சனம் பண்ணலை. அதை நான் கவனித்தேன். அப்போ அந்த ஒரு ஐயாவை கூப்பிட்டு, ஐயா எல்லாரையும் சொல்கிறீங்க, சரி கரெக்டு, இயேசுவை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அந்த ஐயா சொல்கிறாரு, இயேசு நல்லவர்ப்பா, அவர் எதுக்கு வையணும்? இயேசு நல்லவர்னு சொல்லி சுவிசேஷம் சொன்னது முத யாருன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மறுப்பாளர்கள் தான் எனக்கு அந்த செய்தியவே சொன்னாங்க. ஐயா கிறிஸ்தவங்க சொல்லலை, யாரும் ஊழியக்காரங்கள்லாம் வந்து சொல்லலை. அதுதான் சொன்னாங்க, இயேசு நல்லவரா? அப்போ ஆச்சரியப்பட்டேன். அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவங்களை தான் நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்க தவிர இயேசு ஒரு புரட்சியாளர், நல்ல வீரர், மதத்தை எதிர்த்தார், பணக்காரங்களை எதிர்த்தார், மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார். அவர் மேல் பொறாமை கொண்டவங்க அவங்க சொந்த மக்களே செலுவில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அதனால் இயேசு வந்து நல்லவர் தான். அவர் வந்து எந்த வகையிலையும் குற்றவாளி கிடையாது. மனைவி பிள்ளைக இந்த மாதிரி லீலைகள் ஒன்றுமே கிடையாது. பாவம், அவர் ஒன்றும் நல்லவர். அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்க தான் வையணுமே தவிர இவங்க தான் சரியில்லாமல் இருக்காங்களே தவிர இயேசு நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் முடியலன்னு சொல்கிறாங்களே, நம்ம முடித்து காட்டுவோம். எப்படியாவது இந்த இயேசுவை குறை கண்டுபிடிக்கணும். இவர் சரித்திரம் என்ன, வரலாறு என்னன்னு கேட்கும்போது புதிய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? புத்தன், இயேசு, காந்தின்னு சொல்லி சொல்லும்போது புத்தருக்கு ஏகப்பட்ட அறியாமல் இருந்திருக்கு, காந்திக்கு ஏகப்பட்ட சேட்டைகள் ஆரம்பத்தில் பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் இயேசு வரும்போது இவர் மனுஷனாக பிறந்தது கிபின்னு வரலாறு இருக்கும்போது இவருக்கு ஏதாவது குறைகள் இல்லாமையாக இருக்கும், குற்றங்கள் இல்லாமல் இருக்கும். மனுஷன்னா ஏதாவது குறை இருக்கும்ல, மனுஷன்னா எப்படி நிரபராதியா பரிசுத்தவான எப்படி இருக்க முடியும்? வகை தேடி பார்த்தா ஏதாவது குறைகள் இருக்கத்தானே செய்யும்னு சொல்லி நினச்சி நான் குற்றம் கண்டுபிடிச்சி முறைப்படி இயேசுவை வைய போகிறேன்னு சொல்லி புதிய ஏற்பாடு வரலாறு படிப்போம்டான்னு படித்தேன். படிக்கும்போது ஆரம்பத்திலே தலையை சுத்திருச்சு. ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரலாறுன்னு சொல்லி அந்த முத வசனத்திலேயே தொடங்குது. என்னடா அது, ஆபிரகாமுக்கு குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை மரியாளில் சொல்கிறாங்க மரியாளுக்கு குமாரனா, இல்லை தேவகுமாரன் சொல்கிறாங்களே தேவகுமாரனா, இல்லை மனசகுமாரனா? ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பாயிடுச்சு. இருந்தாலும் படிப்போம்டான்னு மறுபடியும் படிக்கும்போது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை அவன் பெற்று தள்ளினான்னு ஆம்பளையே பெற்ற மாதிரியே வருது. என்னடா இந்த கொடுமை,
எந்த புராணத்திலே இல்லையே. கன்னத்தில் பிறந்தான், நெத்தியில் பிறந்தான், இங்கிட்ட கூட இருக்குது. ஆம்பளைகளே பெத்த மாதிரி ஆபிரகாம்னா யாருன்னா ஆம்பளைன்னு சொல்கிறான், பெத்தான் இருக்கு. ஈசாக்கு யாருன்னா ஆம்பளை பெத்தான் இருக்கு. யாக்கோப்பு யாருன்னா ஆம்பளை பெத்தான் இருக்கு. என்னடா இது இப்படி குழப்பமாக ஆரம்பத்திலே இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு ஐயா கிட்ட கேட்போம், ஒரு விவரம் உள்ள ஒரு ஐயா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டால் ஒன்று தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டினா பேசாமல் போகணும். அந்த ஐயா என்ன சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைங்க தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் தம்பி மாறிடுச்சு. இப்படி சொல்லுவானா ஐயா? இதோடு இது படிக்கிறத விட்டுட்டு போயிடலாம்னு பார்த்தா முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுடான்னு சொல்லி திரும்ப தப்பி தவறி படிக்கும்போது 18ஆம் வசனம், மத்தேயு 1:18, இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு வருது. அதிலிருந்தையா அவர் வரலாறே வருது. அதில் வரும்போது கரெக்டாக யோசேப்புக்கு இயேசு நியமிக்கப்பட்டிருக்காரு. கூடி வர முன்னே கர்ப்பவதியானால் அவன் ஒதுக்கிவிட மனசாக இருக்கான் யோசேப்பு. தேவதூதன் கனாவில் வந்து நீ அப்படி ஐயப்படாத, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது, தேவகுமாரன், ஐயப்படாதே சேர்த்துக்கன்னு சொல்லும்போது அதன் பிறகு அவன் நீதிமானாக இருந்ததுனால சேர்த்துக்கிட்டான். இயேசு என்று பேரிடுவாயாக. அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் அங்கே 23 இருக்குது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கார் என்று அர்த்தம். இந்த வேலுன்னு சொன்ன உடனே முருகன் ஞாபகம் தான் வருது எனக்கு. என்னடா இங்கேயும் வேலு வருது. அப்புறம் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம், 21 இருக்கு. ஆகவே பாவத்தை போக்கி ரட்சிக்கக்கூடிய அந்த பேர் அர்த்தமா இயேசு? இவர் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பார், குற்றம் கண்டுபிடிப்போம்லாம் நான் முடிவு பண்ணுறேன். இவர் என்ன இப்படி வரலாறு ஆரம்பத்தில் இருக்குது. சரி படிப்போம்னான்னு மறுபடியும் படித்தா மத்தேயு 2ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அங்கே ஏரோது ராஜா கொலை செய்ய நினைக்கிறான், இயேசு தப்பிக்கிறார். அந்த எல்லைக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்கிறான். அதில் 17ஆம் வசனத்தில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அறியாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு சொல்லி எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் உள்ளதை சுட்டி காட்டி எங்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்கிறத பார்க்குறேன். இது பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்ன கிருஷ்ண கதை எனக்கு ஞாபகம் வரும். கிருஷ்ண கதைன்னு ஒரு கதை புராணம். அது மாதிரி ஜெயிலில் கண்ணன் பிறக்கிறது, கிருஷ்ணன் தாய் மாமன் மேலே ஒரு ராஜாவாக வந்துடுவார்னு தாய் மாமன் ஜெயிலில் போட்டு அடைச்சி அதுக்குள்ளேயே அந்த கிருஷ்ணன் பிறப்பான். அப்போ அந்த கிருஷ்ணனை அப்புறம் கடத்திடுவாங்க, கூடையில் வச்சு கடத்திடுவாங்க. அந்த கோபத்தில் அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்கிறான். இதே கதை அப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கிருஷ்ணன் கதையில். என்னடா அது, இங்கேருந்து இந்த கதை அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சா அப்படின்னு யோசித்தேன். இயேசு வந்து கிமு கிபி சரித்திர சான்று வரலாறு கட்டுக்கதையோ புராணமோ கிடையாது. ஆனால் இதிகாசங்கள் புராணங்கள் இது வந்து ராமாயணம் எல்லாம் எடுத்துக்கிட்டால் கற்பனை காவியங்கள் தான். இது கம்பன் எழுதின ராமாயணத்துக்கும் வந்து மகாவீரர் எழுதின ராமாயணத்துக்கும் வால்மீகி எழுதினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் கீமயானம்னு அறிஞர் அண்ணாதுரை அதை எழுதினார். ஏகப்பட்ட விமர்சனங்கள், முரண்பாடுகள், அதெல்லாம் கற்பனை கதை. ஆனால் இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் உள்ளது சரித்திரபூர்வமானது, நிஜமானது. அது ஒரு புராணமோ கதையோ கட்டுக்கதையோ கிடையாது என்பதை ஆய்வு பண்ணி தெரியும் போது இங்கே இருந்து தான் அங்கே மறிவிருச்சு என்ற காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்துவ கிருஷ்ணனாகவும் அந்த ராமா என்பது ராமனாகவும் ராகேல் ராதையாகவும் மாரியாகவும்
இப்படித்தான் மறிவிரிச்சு போல் இருக்கு. மறிவி இப்போ கண்ணு மூக்கு வச்சு அப்படியே வந்துருச்சு. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள போதர்கள் நம்மளை அந்நிய தெய்வங்கள்னு சொல்லி புராணங்களை சொல்லி அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் கேட்கவே கூடாது. அதெல்லாம் பிசாசு இயேசுவி நாமத்தில் அந்நிய நாமங்கள் வாயில் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே நம்மளை முட்டாளாக்கி தற்குறியாக்கி வச்சுட்டான். ஆகவே நம்ம அதெல்லாம் கடந்து என்னடா நீ தற்கொலை என்ன பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா என்ன? உமது தேவாலயங்களை தேவா காரியங்களை குறித்து நான் சுற்றி பார்த்த போதுன்னு பவுல் சொல்கிறானே, அத்தனை பட்டணத்தில் சுற்றி பார்க்க போய் தானே அவனுக்கு ரகசியங்கள் தெரியுது. ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு. இவன் போகவே வேணாம், அறியவே வேணாம், தெரியவே வேணாம்னா தெரிஞ்சுக்கணும்லடா. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கன்னு இருக்குல்ல. அந்த கடவுள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? வேற்று கிரகம் இருக்கா? ஆதாமியாவளை தவிர, அந்த ஜெனரேஷனை தவிர வேறு ஏதாவது வேற்று கிரகத்திலிருந்து ஒரு மனுஷங்க வந்ததாக போனதாக புராணங்கள் அமைச்சதாக வேறு சாமிகள் இருந்ததாக எங்கடா இருக்குது? எங்கே இருக்குது? நீ சொல்கிறது எங்கே இருக்குது சொல்லு. இன்ன வரைக்கும் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரும் பதில் சொல்லலை. அதுக்கு எல்லாம் ஆதாமுடைய மக்கள் தானே. ஆதியாகமம் 3:20 ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு இருக்கு. ஆமாம், அதில் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அவன் தொழிலில் ஜாதி பிரிஞ்சதுன்னு இருக்கு. அவன் என்ன வேலை செஞ்சானோ அது ஜாதியாக பிரிஞ்சிருச்சு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் பிரிஞ்சது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மதங்கள் பிரிஞ்சது. ஆபிரகாமில் ஆபிராம், அவன் பேர் முதல் ராம் கூட்டம். அவன் அதுக்கு பிறகு தேவன் அவனுக்கு பேரை ஆபிரகாம் எனப்படும். ஆதியாகமம் 17:5 பேரை மாற்றுறாரு. ஆபிராம்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தகப்பேன், ஆபிரகாம் என்றால் திரளான மக்களுக்கு தகப்பேன். அந்த அர்த்தத்துக்கு அந்த பேரை சொல்கிறாரு. ஆகவே இந்த ஆபிராமத்தான் பிரம்மான்னு சொல்கிறாங்க இந்துக்களில். அந்த சாரால சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. அப்படி மறிவிருச்சு. 4 முகத்தை வச்சு 4 முக கடவுள்னு பிரம்மா எல்லாமே தகப்பேன் அந்த அர்த்தம். இந்துக்களுக்கு நம்ம ராம் கூட்டம், ராமா என்ற கூட்டம். ஆதியாகமம் 17:7 ராமான்னு ஒருத்தன் வர்றான். அவனுக்கு 2 பிள்ளைங்க லவகுசான்னு மாற்றி அந்த ராமாவை ராமன்னு மாற்றி தான் புராணங்கள் அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஆசியா கண்டத்திலிருந்து வந்தது தான், எங்கிட்டோ இருந்து வரல. ஒரே கண்டம் ஆசியா கண்டத்திலிருந்து உலகமெல்லாம் அது பரவினது தான். கண் மூக்கெல்லாம் வச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ் நமக்கு வேணும். முட்டா பையங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நல்லா அறிஞ்சு பார்த்து கண்ணை திறந்து நல்லா அறிவுக்கு வேலை கொடுக்கணும். ஆமாம், கிறிஸ்தவ உபதேசம் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கன்னு தான் கிறிஸ்தவ உபதேசம். பகுத்தறிவு, நன்மை தீன்மை அறிதல், பயிற்சி, முயற்சி, பகுத்தறிவு, இப்படியெல்லாம் எபிரேயர் 5 இருக்குது. அதான் பூரண வயது உள்ளவர்களுக்கு தான் அது தகும் இருக்குது. நம்மெல்லாம் பூரணப்படுறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாமே பொதுவாக இருக்கணும் இல்லையா? இந்துன்னா இந்துவே உங்கள் வேதத்தில் தானே பாருங்க. எஸ்தர் 1:1 இருக்குது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா. அதுதான் ஆங்கிலத்தில் இந்தியான்னு மாற்றிருக்காங்க, மொழிபெயர்த்துருக்காங்க. அப்போ கிழிச்சு போட்டு முட்டா பையங்க. ஆகவே யாரும் குறை சொல்லாதீங்க, யாரையும் வையாதீங்க. பிசாசி, இப்போ பிசாசி இந்த பூதம் யாருன்னா, இந்த சிலுவையை போட்டு பிஷப்புன்னு சொல்லி வர்றான் பாருங்க, அல்லேலுயான்னு ஏமாற்றி அரசியல்வாதி. அவன்தான் பிசாசி தவிர, அவனுக்கு தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர, புறஜாதிகளுக்கு பாவம், மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்றைக்குமே அவங்கள சொல்லலை. இயேசு மலை பிரசங்கத்தில் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் பூரண சர்க்குணர் தேவன் அப்படித்தான் இருக்காரு என்று சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். உங்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாயின்னு சொல்கிறார். அவங்களுக்கு தான் எச்சரிப்பு கொடுத்தாரு. அவங்களை எப்படி நம்ம அறியணும்னா, அந்த 20ஆம் வசனத்தில் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கிரியைகள்
அவன் சொல்கிறபடி செய்கிறானா? இயேசுவை சொல்கிறானா? ஒரிஜினலாக சொல்கிறானா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் காமிக்கிறானா? ரெண்டையும் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக சொல்கிறானா? அந்த கனியை பாருங்கய்யா. நாம தான் சரியில்லை. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கிரு கிரு சுற்றுனா சுற்று, காணிக்க போடு, அப்படியே போனால் அப்படியே போயிடுறது. நம்ம மேலே தான் குறை இருக்குது. வசனம் கரெக்டாக இருக்குது. இயேசு நல்லவர், கரெக்டாக வசனம் கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த 3 நாளாக உங்களுக்கு பகுத்தறிவு உண்டாகத்தான் அடியேன் ஆசைப்படுறேன். ஆனாலும் அந்த செய்தி, அந்த மூலப்பொருள், ஒரிஜினல் சத்தியத்தை சொல்கிறதோடு இந்த மாதிரி சில்லண்டி விஷயங்கள்லாம் உங்கள் பகுத்தறிவுக்காக, புரிதலுக்காக, உங்களுடைய விழிப்புணர்வுக்காக, சீர்திருத்தக்காக சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும். நான் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் அதிலிருந்து கொண்டு வந்திருக்காரு என்னைய. மத்தேயு 5 அதிகாரம் தான் என் கண்ணை திறந்தது. மத்தேயு 1 அதிகாரம் படித்தேன், 2 அதிகாரம் படித்தேன், 3 அதிகாரம் படித்தேன், 4 அதிகாரம் படித்தேன். 5 அதிகாரம் தான் என் கண்ணை திறந்தது. மலை பிரசங்கம் 5, 6, 7 அந்த 3 அதிகாரங்கள் உலகத்தில் எவனும் சொல்ல முடியாத, எவனும் கேட்க முடியாத ஒரு மாபெரும் ரகசியங்களை அங்கே ஆண்டவர் சொன்னார். முற்றிலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த 3 அதிகாரங்கள் உள்ள மலை பிரசங்கம். என்னடா அது இப்படி இருக்க, இவரை போய் குற்றம் சாட்டவா? நான் படித்தேன். ஒரு கண்டத்தில் இருந்தால் மறுகண்டத்தை திருப்பி காட்டுன்னு சொல்கிறாரு. 1 மைல் தூரம் ஒருத்தர் வளம் வந்த பண்ணினா 2 மைல் தூரம் போன்னு சொல்கிறாரு. உன் இடத்துல கேட்குற எவனுக்கும் கொடுன்னு சொல்கிறாரு. சத்துருவை கூட நேசின்னு சொல்கிறாரு. அவங்களுக்காக ஜோமன்னு சொல்கிறாரு. என்னடா அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்க. இவர் பிரசங்கம், ஊழியம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. பிரசங்கம் பண்ணுறதோட நடைமுறையில் காட்டினார், வாழ்க்கையிலே அதை காட்டினார். ஆகவே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, ஒரு வேளை ஏதோ டென்ஷனில் கோபத்தில் நான் வஞ்சிட்டேன், திட்டேன், உங்களை வையணும்னு குறை சொல்கிறதுக்காகத்தான் படித்தேன். ஆனால் உண்மையிலேயே கடவுள் மேலே எனக்கு விரோதம் இல்லை. உண்மையிலே கடவுள்னு ஒருவர் இருந்தால் என் கண்ணை திறங்கப்பா, கடவுளை தேடுறேன். எத்தனையோ சாமிகள் ஒன்றும் இல்லாதனால தானே எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் தானே உங்களையும் வையணும்னு நான் நினச்சேன். ஆகவே நீர் உண்மையான தேவகுமாரனா, தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்கள் வந்த ஒளியாக இருந்தா, ஜோதியாக இருந்தா, அந்த சித்தர்கள் பாடின குருவாக இருந்தா எனக்கு வெளிப்படுத்தணும்ப்பா. நான் ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, சின்ன பையன், படிப்பும் இல்லை, தெக்குவாயம் மந்தனாவுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன். யோவான் 1 அதிகாரம் எனக்கு விளக்கம் கொடுத்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 2 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியானது இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. உலகத்திலே வந்து 9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த எனக்கு தொட்டது அந்த வசனம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் தான் அந்த யோவான் கையை நீட்டி சொன்ன ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அதில் 29ஆம் வசனத்தில் சொன்னானே, 36 சொன்னானே, அந்த ஆட்டுக்குட்டி தேவாட்டுக்குட்டி இவர் தான். யோவான் சானங்க சீசர்கள் கூட 2 பேர்
அந்த வார்த்தையை கேட்டு யோவான் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனாங்க. யாக்கோப்பு யோவான், இந்த 2 பேர். ஆகவே இவர் அந்த மெய்யான ஒளியா, ஜோதியா, தொடர்ந்து ஏசப்பா உண்மையை அறிகிற அறிவு எனக்கு தாங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஆய்வு பண்ணும்போது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. 18, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அது 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஏற்ற சாயலாகவே மகிமையாகவே அது இருந்ததுன்னு இருக்கு. லேலுயா. அப்பேற்பட்ட ஜெகஜோதி காணக்கூடாத அந்த தேவன் தம்முடைய வார்த்தையை இந்த பூமியிலே அனுப்பி தம்முடைய குமாரனாகிய அந்த வார்த்தையை, முதல் பேரான ஜெனிமிக்கப்பட்ட அந்த வார்த்தையை இந்த பூமியில் மனுஷனாக அனுப்பி உலக பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக பாவ விமோசனமாக எல்லாருக்கும் சக்தி கெடா பலியாக அனுப்பப்பட்டார் என்ற ரகசியங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு வரல. 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வலோகம். லேலுயா. ஆகவே எல்லா ஜாதி, எல்லா பாஷை, எல்லா மக்கள் இருந்து பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த சக்தி கெடா. ஒரு திருவிழா ஊரில் நடந்துச்சுன்னா, கிராமத்தில் கடைசியில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி ஒரு கெடாவை வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எந்த பாவம் தப்பும் செய்யாத பாவம். எல்லாருடைய பாவத்தை அது சுமக்குது. அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றின உடனே தலையை ஆட்டிட்டு அது உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தமா. என்ன தண்ணி ஊற்றுனா தலையை ஆட்டத்தானே செய்யும். உடனே உத்தரவு கொடுத்துருச்சான்னு சொல்லி ஒரே வெட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கும். ரத்தத்தை சிந்தி எல்லாருக்கும் என் பாவம் போயிடுச்சு, என் சாபம் போயிடுச்சு, என் தோஷமெல்லாம் போயிடுச்சு, கடவுளே கடவுளே கடவுளே. சும்மா அவங்கெல்லாம் செய்யலை, கிறுக்குங்க கிடையாது. அவங்கெல்லாம் தேவதா பக்தி உள்ள வேண்டு காண்கிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி புறஜாதிகளை அவங்க அந்த பக்தியை காட்டுறாங்க, நிழலை பார்க்குறாங்க. நிஜத்துக்கு இன்னும் வரல, நாம் அதுக்கு தடையாக இருக்கோம். இல்லை அவங்களெல்லாம் புறஜாதின்னு ஒதுக்கிட்டோம்ல. என் தேவன் என் தேவன் சொல்லி அவங்கள அந்நியனாக்கி புறம்பாக்கி எங்கள் குலசாமி கடவுளான்ல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவன் வர்றவன் வெளிநாட்டு கடவுள் தப்பி தவறி எங்கள் சாமிகளெல்லாம் விட்டுட்டு புதுசாக வந்த மாதிரி ஏதோ ஃபீலில் அவன் வர்றான். அவன் மனசாட்சியில் ஏதோ நம்ம சாமிகள்லாம் விட்டுட்டு வந்த மாதிரி அவன் நினைக்கிறான். அதுக்கெல்லாம் விவரமாக இருந்து நீ பதில் சொல்லணும். அப்படிலாம் சாமியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கற்பனை. உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்துலையும் இல்லைன்னு 1 கொரிந்தியர் 8:4 இருக்குது, 7 இருக்குது. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்றைக்கி உள்ளவன் எவன்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத, வலது கைக்கு இடது கைக்கு இப்போ 2 கை இருக்குது, எதில் சாப்பிடணும் எதில் ஆய் கழுவணும்னு வித்தியாசம் தெரியாமல் 2ஐயும் போட்டு அவன் மனநோயாளின்னு தானே அர்த்தம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதான் போட்டிருக்கல. பழசுன்னே இருக்குல்ல, பழசுன்னே இருக்குல்ல, புதுசாக உனக்கு விளக்கணுமா? பழசு ஏற்பாடுனா சட்டம், பழைய சட்டம்னு இருக்குல்ல, எழுதியாச்சுல. புது சட்டம்னு இருக்குல்ல. பழைய சட்டம் என்ன, புது சட்டம் என்ன பகுத்தறிய வேண்டாமா? அந்த சட்டத்தில் உள்ளதா இன்றைக்கி சொல்கிறது. இன்றைக்குள்ள சட்டம் என்ன? 2015 முடிஞ்சு இப்போ 2025 முடிஞ்சு 2026 புது வருஷம் பிறந்து இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள காலண்டரை பாரு, இன்னைக்குள்ள தேதியை பாரு, இன்னைக்குள்ள இதுக்கு பிறகு உள்ள வருஷங்களை பாரு, மாதங்களை பாரு, தேதியை கொடு. அதுவும் அதுவும் வசனம்தான், அதுவும் எங்கள் பாஸ்டர் தான் கொடுத்தாரு, அதுவும் ஒரு காலத்தில் நாங்கள் கையாண்டது தான், வச்சது தான். அதனால் அந்த 2025 நாங்கள்
தேதி கொடுப்போம், அதையும் நாங்கள் விட மாட்டோம்னா மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது தவிர அவனை வேறு என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கு உள்ள திருச்சபைகள். ஏன்னா இவங்க சரியான சத்தியத்துக்கு 1ஆம் நூற்றாண்டுக்கு வராதவங்க. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த மார்ட்டின் லூதர் பிரிஞ்ச இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவன் போப்பு 325 கான்ஸ்டேன் என்ற ஒரு ரோம அரசன் கிறிஸ்தவனாக மாறி ரோமாபுரியில் ஒரு மதத்தை ஆரம்பித்தான், ரோமன் கத்தோலிக்க மதம்னு. அதுவும் சரியில்லை. ஏற்கனவே ஏசு ஆரம்பிச்சிட்டார, நீ என்னடா ஆரம்பிக்கிற? கேட்க துப்பு இல்லை, நாதி இல்லை. அதுலேயே வந்து பாவம் மார்ட்டின் லூத்தர் 15ஆம் நூற்றாண்டில் புதிய ஏற்பாட்டுக்கும் சத்தியங்களுக்கும் ரொம்ப முரணாக நீங்கள் செய்கிறீங்களேன்னு சொல்லி 95 நியாயங்களை எழுதி வெளியிடுறாரு. அப்போ இந்த சரியான சத்தியத்தில் நீ இல்லை, நீ போலின்னு ஆர்சியை மார்ட்டின் லூதர் கண்டுபிடிக்கிறாரு, புரட்சி பண்ணுறாரு. அது நியாயம், கரெக்டு தான் அந்த புரட்சி. அப்படி பண்ணவன் என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த மத சுதந்திரம் புரோட்டஸ்டாண்டுன்னு மத சுதந்திரம் வந்த பிறகு என்ன செஞ்சுருக்கணும்னா, அப்படியே 1ஆம் நூற்றாண்டுக்கு இயேசுக்கிட்ட போயிருக்கணும். அவருடைய சுவிசேஷங்கள், அவருடைய நிருபங்கள், ஆதி அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்களுக்கு போய் அதுதான் என் கொள்கை, இயேசு தான் எனக்கு தலைவர், அவர் தான் எனக்கு பிரதான மேப்பர்னு சொல்லி அப்படி போயிருந்தான்னா அவன் பரவாயில்ல. அவன் பேராலேயே ஒரு சபையை ஆரம்பித்தான், ஐயா லூத்தரன் சபைன்னு. 15ஆம் நூற்றாண்டில் அவனோட போராடினவன் ஒருத்தன் பெந்தேகோஸ்துன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் சிபின்னு சொல்லிட்டான், ஒருத்தன் செவன்த் டேன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் யெகோவான்னு சொல்லிட்டான். இன்றைக்குள்ள தோல் துருத்திகள்லாம் எதுக்குங்க ஐயா? எல்லாம் அப்படி வந்தது தான். சரியில்லாத தப்பான கலப்படம் உள்ள காரியம். அதனால் உங்களை எல்லாம் மடைமாற்றம் செஞ்சு 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க, அந்த 4 சுவிசேஷங்கள் பாருங்கள், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள அப்போஸ்தல நிருபங்களை பாருங்கள். அதுதான் ஒரிஜினல், அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அஸ்திபாரம். அங்கே வாங்கப்பா என்று கண்டுபிடிச்சி இப்போ இந்த சின்ன குட்டி பவுல் கத்திக்கிட்டு இருக்கேன், பல இடங்களில் கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கேயும் கத்துறேன். காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும். பழைய ஏற்பாட்டில் ரகசியங்கள் வெளிப்படலை, அப்போஸ்தலர்களுக்கு தான் வெளியாக்கியிருக்கு. எபேசியர் 3:6 படிங்க. எல்லாம் நானே வசனம் சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு? நீங்களும் படிக்கணும்ல. எபேசியர் 3:6 படிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளியாக்கப்பட்டிருக்கிறது போல, அதாவது பழைய ஏற்பாட்டில் முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு என்ன செய்யலை? அறிவிக்கப்படலை. நல்லா எழுதிக்கிங்க இந்த வசனத்தை. நல்லா அப்போஸ்தலர் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு தான் இந்த ரகசியங்கள்லாம் வெளியாக்கப்பட்டது. முற்காலத்தில் அது வெளிப்படலை. இதை நோட் பண்ணிக்கிங்க இந்த வசனத்தை. ரகசியங்கள் வெளிப்படாததை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா இன்றைக்கி. ஏன்னா கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி இருக்கான், குட்டி கதை மாதிரி நல்லா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஏண்டா நீ கதை சொல்கிறதுக்காண்டா நாங்கள் இருந்தோம், நீ கதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய சபை இருக்கா, மக்கள் இருக்கா, சத்தியம் சொல்ல வேணாமா? நல்லா என்ஜாய் பண்ணி கதை, குட்டி கதை நல்லா அதில் நல்லா இருக்குல்ல பழைய ஏற்பாட்டு. உங்களுக்கு தெரியாத கேட்க தெரியாததா எத்தனையோ கேட்டிருப்பீங்க. அதுதான் ஏன் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதையே பேசி போயிட்டு வாங்கடான்னா என்ன ரகசியம் வெளிப்படாத காலத்தில் போய் நீ 1.5 மணி நேரம் பேசுனா என்னடா ரகசியத்தை மக்களுக்கு நீ சொல்லிட்ட? மத்தேயு 13:35 இயேசு சொல்கிறாரு, உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை ஊமைகளாக வெளிப்படுத்துவேன் என்று. உலகத் தோற்றம் முதல் மறைஞ்சிருந்த ரகசியங்களை இயேசு ஊமைகளால் அன்றி வேறு ஒன்றிலும் அவர் சொல்லலைன்னு இருக்கு. அதை வச்சு தான் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். குறிப்பாக அப்போஸ்தலருக்கு தான் முழு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. அதில் 11ஆம் வசனம் படிங்க. அதில் 11 மத்தேயு 13:11 இல்லைம்மா
மத்தேயு 13:11. கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ, அதாவது வேதவாரர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அறிவிக்கப்படலை. இயேசு சொல்கிறாரு உங்களுக்கோன்னா அவங்க யார்? இயேசுவின் சீசர்கள். அந்த சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் முத வந்தது. அவங்கெல்லாம் பன்னிரவரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர் பேரிட்டார். லூக்கா 6:13 படி. இந்த அப்போஸ்தலருக்கு தானே ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. அதுதான ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். எபேசியர் 2 அதிகாரம் படிங்க, 20 படிங்க. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள அந்த பரிசுத்த ஆலயமா எழும்புது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்னும் முடியல. கழுத்து வரைக்கும் ஆவியானவர் கட்டுவார். பெந்தேகோஸ்து நாளில் பூமியில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கின ஆவியானவர் காலில் இருந்து கட்டுறாரு. சபையை, சரீரமாகிய சபைன்னு இருக்கு இல்லையா, காலில் இருந்து கட்டுறாரு. அப்படியே கட்டி 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 கழுத்து வரைக்கும் கட்டுவார். தலையை கட்ட மாட்டார். ஏன்னா தலை இயேசு. ஸ்திரிக்கு தலை புருஷன், சபைக்கு தலை கிறிஸ்து. அந்த தலையாகிய கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கார். இதாவது வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் இங்கே ஒரு தலையை கட்ட ஆவியானவர் அமைக்கலை. கழுத்து வரைக்கும் கட்டுறார் சபையை. இங்கே போட்டிருக்கு மூலக்கல் இயேசு, அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள். கவனிங்க, அவர்கள் மேல் பழைய ஏற்பாட்டில் இயேசு வரலை, அப்போஸ்தலர்களும் வரலை. அதனால் மூலக்கல்லாகி இயேசுவும் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, அஸ்திபாரமாகி அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. புதிய ஏற்பாட்டில் தான் அது வெளியானது. அவர் மேல் நீங்களும், எவர் மேல்? அந்த மூலக்கல்லாகிய அந்த கிறிஸ்து கல்லாகிய அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார்ல, அதில் இருந்து நீங்கள் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. லேலுயா. இது ஆலயம் இல்லை. எத்தனையோ ஊசி கோபுரம் இருக்குது. அடேங்கப்பா, பெரிய கோபுரம். கன்னியாகுமரி மாவட்டங்களை பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு ராக்கெட் மாதிரி கோபுரம். நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி எல்லா இடங்களையும் ஊசி மாதிரி தான், ராக்கெட் மாதிரி தான் இருக்கும் கோயில். எங்கள் கோயிலப்பார், எங்கள் கோயிலப்பார், எங்கள் கோயிலப்பார், எங்கள் கோயிலப்பார். இங்கே போட்டிருக்கு பரிசுத்த ஆலயம். அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் ஆவிக்குரிய வகையில் எழும்புறது தான். இது கிடையாது. கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுறது இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எப்படா எனக்கு வீட்டை கட்டுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்ய? நீங்களே அந்த ஆலயம். லேலுயா. பரிசுத்த ஆலயமாக கர்த்தர் ஆவியானவர் எழுப்புறார். நம்மளை இசைவா இணைக்கி பரிசுத்த ஆலயமாக எழும்புது. அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர் உபதேசம் தான் முத பெந்தேகோஸ்து நாளில் ஏற்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பப்பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் கடைசியில் வருது. உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம் அங்கே விதைக்கப்பட்டது. ஏறக்குறைய யூதர்கள் பண்டிகை கொண்டாட வந்த அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறின அந்த நிகழ்வு. லேலுயா. யூதர்கள் மாறுறது சும்மா லேஸ் இல்லையா. முஸ்லீமுங்க கூட வந்துடுவாங்க. யூதர்கள் அவ்வளோ மதவெறி, அவ்வளோ மோசமானவங்க. 3000 யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள்.
அந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கிட்டே வந்தாருன்னா அது 47 முடியுது. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் மோசே வந்து லேவி ஊழியம் ஆரம்பிக்கும் போதையா 3000 பேரை கொன்னான். யாத்திராகம் 32:28 லேவி புத்திரரெல்லாம் என்கிட்ட வாங்கடான்னு கூப்பிட்றான். எல்லாரும் அவன் ஜாதி எல்லாம் அவன் ஜனமெல்லாம் போயிட்டாங்க. லேவி புத்திரர்கள்லாம் உடனே வெட்டுங்கடான்னு சொல்கிறான். சர மாதிரி வெட்டு தள்ளுறான்னு சொல்கிறான். பயங்கரமாக வெட்டு குத்து 3000 யூதர்களை கொன்று குவிச்சான். ஐயா 3000 என்னடா தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுக்குட்டியை கும்பிட்டாங்களாம், ஆடல் பாடல் குத்து நடனம் ரெக்கார்ட் ஆடினாங்களாம், பண்டிகை கொண்டாடினாங்களாம். ஐயா அவங்க செஞ்ச குற்றஞ்சாட்டு. அப்படின்னா மோசே நல்லவனாக இருந்தா நீதிமானாக இருந்தால் ஆரோனை வெட்டியிருக்கணும். ஏன்னா அவன் தானே முன் செய்யும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்கள் காதணிகள்லாம் கொடுங்கடான்னு சொல்லி எல்லாம் சங்கிலி மோதிரமெல்லாம் வாங்கி தீயில அவன் இது பண்ணி அவன் என்ன செஞ்சான் சொல்ல மாட்டீங்களே, கண்ணுக்குட்டியை செஞ்சான். அதான் நந்தி வாகனம்னு இப்போ கும்பிடுறாங்க. தஞ்சை பெரிய கோயில், பெரிய நந்தி உட்காந்துக்கிட்டு இருக்கு, கண்ணுக்குட்டி. அது செஞ்சதே யார்? ஆரோன் தானே. நீ வெட்டு அவனெல்லாம் வெட்டியிருக்கணும். உன் அண்ணே, உன் சொந்தக்காரன், உன் சாதி புத்தி. அதான் மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு பவுல் சொல்கிறான். மோசே மரணத்துக்கு எதுவான ஊழியம் செஞ்சான்னு பவுல் சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3:7 இருக்குது. இதெல்லாம் தெரியாது இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கு. எவன் சொல்லிக் கொடுக்குறான்? இயேசு கிறிஸ்துவே ஒரு லேவியர் இல்லை. லேவி ஊழியத்தை தலைகளாக மாற்றிட்டாரே. லேவி அந்த ஆசாரித்துவம் தலைகளாக மாற்றப்பட்டது. இன்னைக்குள்ள பெரிய ஆளுக நம்ம முன்னோருக பாட்டு பாடுறான். ஐயா லேவியரே ஆச்சாரியரே ஆனந்தமாய் கூடி வந்தோம். இவன் தான் தலைவர் நமக்கு. ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டீர். இவர் வந்து நமக்கு தகப்பனா, ஃபாதர். லேவியே தலையில மாற்றிட்டார். ஐயா இயேசுவே லேவியர் இல்லை. இயேசுவே அந்த லேவி ஊழியத்தை திரும்ப கண்டினியூ பண்ணலை. இயேசுவின் ஊழியம் அப்போஸ்தல ஊழியம், இயேசுவின் ஊழியம் மெல்கிசேதேக்கின் ஊழியம், புதிதும் ஜீவனமான ஊழியம். இன்னும் சொல்ல போனால் புது உடன்படிக்கையின் ஊழியல். அதில் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கிது. என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்று சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்கு. இயேசுவின் புதிய உடன்படிக்கை சொந்த இரத்தத்திலே உற்பத்தியானது. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம். அது லேவி ஊழியம். அதனால் 2க்குள்ள வித்தியாசம் தேவ ஊழியர்களுக்கு தெரியணும். ஆனால் உங்களை பார்த்தா சாதாரண ஆளுக மாதிரி எனக்கு தெரியல. நல்லா ஐயா வளர்த்துருக்காரு உங்களை. நல்ல வசன அறிவு உங்களுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்படி திருப்பி விடணும், அவ்வளோதான். அப்படியே டர்ன்னு போயிடுவீங்க. அதுக்கு தான் என்னையை கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டியது நான் விட்டுடுறேன். சுருக்கமாக சொல்ல போனால் அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. அவங்களால தான் சபை உற்பத்தியானது. அவங்களால தான் சத்தியங்கள் வெளிப்படுது. அவங்களால தான் படிப்படியாக பரிசுத்த ஆலயமாக எழும்பி அந்த சபையை ஆவியானவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரகசியங்களை அப்போஸ்தலர்கள் தானே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு அப்போஸ்தலனை தான் இன்றைக்கி சுட்டி காட்டினேன். நாளைக்கு அதை நான் விவரமாக சொல்ல போகிறேன். 8:45 ஆயிடுச்சு. 9 மணிக்கு முடிச்சிடுவா ஐயா? ஆமாம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சுல்ல. விடிய முழு ரஜோ மாதிரி உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை தான். உங்களுக்கு பாவம் வீட்டில் போய் தூங்கணும் இல்லையா? அதனால்
அப்போஸ்தலர்களுக்கு வெளியாக்கப்பட்ட இந்த ரகசியங்களை தான் ஒரு குறிப்பு தலைப்பாக சொன்னேன். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா. அதுதான் உங்களுக்கு தலைப்புன்னு சொன்னேன். இது வரைக்கும் என் சாட்சி, என் முன்னுரை இதெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு. அதனால் அந்த செய்தி நாளைக்கு தான் விவரமாக சொல்ல போகிறேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி விட்டுடலாம்னு இருக்கேன். எவனிங்க 1 பேதுரு 1 அதிகாரத்தில் நான் சொன்ன தலைப்பு இருக்கு. 1 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவரை காணாமல் இருந்தும் அவரை நம்ம நம்புகிறோம், அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறோம். எல்லையில்லாத மகிழ்ச்சி, சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விசுவாசத்தினுடைய பலன் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். லேலுயா. இந்த பாக்கியம், இந்த செய்தி பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இல்லை. புரிஞ்சுக்கங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, பலன்னா கூலி. இப்போ நீங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறீங்க, ஒரு கூலி வேணாமா? கடைசியில் ஒரு கூலி வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, சந்தோஷமாக? அது மாதிரி இவ்வளோ நாளாக விசுவாசிக்கிறீங்க, இவ்வளோ நாளாக நம்புறீங்க, அவரை பார்க்காவிட்டாலும் நம்புறீங்க, அவரை தரிசிக்காவிட்டாலும் கூட விசுவாசிக்கிறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, சபை கூடுதலை விடாமல் இருக்கீங்க, இயேசுக்காக உயிரிங்க கொடுத்துருவீங்க போல் இருக்கு. அந்த அளவில் விசுவாசம் வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பலன் வேணாமா? கிஃப்ட் வேணாமா? கூலி வேணாமா? அதான் போட்டிருக்கு 9ல். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய என்ன பெறுறீங்க? ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். லேலுயா. விசுவாசத்தின் பலன்னா அப்போ பழைய ஏற்பாட்டுக்காரங்கள்லாம் விசுவாசிக்காமையாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டிலலாம் அது சொல்லப்படலை. அவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசத்தின் பலன் ஆத்துமா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், விசுவாசத்தில் 2 விதமான விசுவாசம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்க. 2 விசுவாசம் இருக்குது. தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பது பழைய ஏற்பாடு. என்னிடம் என்பது ஆண்டவராகி இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிப்பது புதிய ஏற்பாடு. அந்த விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் வேற. பொதுவாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை விசுவாச பட்டியல் நம்ம சொல்கிறோம்ல. உங்கள் கதைக்கே வர்றேன். விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் சொல்லி அந்த 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது எபிரேயரில். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தினால அதை செய்தான், இதை செய்தான், இதை செய்தான், இதை செய்தான், எங்கப்பா அப்படியே வருதுயா. இன்றைக்கி கிறிஸ்தவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னென்னா, 39, 40 படிக்க மாட்டாங்கிறான், படித்தாலும் உணர மாட்டாங்கிறான், அதுக்கு விளக்கமும் சொல்ல மாட்டாங்கிறான். இதுதான்யா இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க போதகர்கள் தலைவர்கள் செஞ்ச அநியாயம், அட்டுழியம், புரிந்து கொள்ளாத தற்கூரி. அதில் என்ன போட்டிருக்கு? 39, 40 சொல்கிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க. இவர்கள் எல்லாரும் யார்? என்னைக்குங்க ஒவ்வொன்று அப்படியே எங்கள் அப்பா ஏனோக்கிலிருந்து, ஆபேலில் இருந்து, நோவாவிலிருந்து, சாராலிருந்து, ஆபிரகாமிலிருந்து, அடியேங்கப்பா மோசையிலிருந்து, தாவீதிலிருந்து, தீர்க்கதரிசிகள், அடியேங்கப்பா அதில் அப்படி வருது. கடைசியில் 39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தோம் ஒரு சைடில், மறு சைடில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே அடையாமல் போயிட்டாங்க. ஒரே அடி விட்டுட்டாங்க. 40 அவர்கள் நம்மை இல்லாமல், அவர்கள்னா யாரு? பழைய ஏற்பாட்டுக்காரங்க. நம்ம என்ன யாரு? கிறிஸ்தவன்.
அவர்கள் நம்மையெல்லாமல் பூரணராகாதபடி. கவனிங்க, கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூரணர்கள் அல்ல. அவர்கள் நம்மையெல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமிச்சிட்டாருன்னு அதில் தெளிவாக போட்டிருக்கு. கிறிஸ்தவங்களுக்காக முன்னதாகவே நன்மையானதை வச்சுட்டாரு. நம்ம தான் பூரணர்கள், நம்மளை விட அவங்க பூரணர்கள் அல்ல. அந்த குறிப்பு இருக்குது. நம்மை விட பூரணமில்லாத யூதர்களை, இஸ்ரவேலர்களை மணிக்கணக்கில் பேசுகிறீங்களே, நியாயமா? அதையே தான் சொல்லி கொடுக்குறீங்களே. புறஜாதியிலேருந்து ஒருத்தன் கிறிஸ்தவனாக வந்தால் அவனை யூதனாக மாற்றுறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களாக நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. இது பெரிய கண்டனத்துக்குரிய அபாயமான காரியம் இல்லையா? அவன் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் அவன் கொண்டு போகணும், மனவாட்டி ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். இயேசு கற்பித்து அந்த வசனங்களில் அவங்கள கொண்டு போய் பூரணத்துக்கு அவனை கொண்டு போகணுமே தவிர பேக்கில் அப்படியே பின்னாடி தள்ளி பழைய ஏற்பாட்டிலிருந்து நீ மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி உன்னைய ரொம்ப கோபம் வருது, உன்னை வயிறதுக்கு ரொம்ப எரிச்சல் அடைகிறேன். அப்படி கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆகவே அந்த விசுவாசம் வேறு. எபிரே 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகளமை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பெருமையாவா பொறுமையாய் ஓடக்கடவோம். லேலுயா. இயேசு தொடங்கிறது முடிக்கிறது புதிய ஏற்பாடு விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி விசுவாசத்தில் பெற்று இருந்தும் வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனது பழைய ஏற்பாடு. 2 விசுவாசம், நல்லா கவனிங்க. ஆகவே புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்குறாரு முடிக்கிறார் இல்லையா? அந்த விசுவாசத்தின் பலனாகிய அதான் என்னது? ஆத்துமா ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் இல்லை, அந்த ரகசியங்கள் இல்லை, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. அப்போ எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க சொல்லுங்க அப்படின்னா நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு விளக்கம் சொல்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு என்ற அந்த தலைப்பை நான் இப்போ இதில் ஒரு இடைவேளை மாதிரி பிரேக் மாதிரி போடுறேன். நாளைக்கு அந்த சத்தியத்தை முழுசாக உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். விசுவாசத்தோடு வாங்க. வேத ஆராய்ச்சி கூட்டம் இது, சத்தியத்தை விளங்குகிற கூட்டம். பொழுதன்னைக்கு ஜெபம் பண்ணி புண்ணியம் இல்லை. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜபமும் சொல்ல மாட்டீங்களே, அருவருப்பானதுன்றது. நீ வசனம் தெரியாமல், வேதம் தெரியாமல், சத்தியம் தெரியாமல் விடிய விடிய ஜெபம் பண்ணி என்னடா செய்ய? விடிய 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 ஒருத்தன் தண்டு ஒழிச்சானா கப்பலில். காலையில் பார்த்தா இருந்த இடத்துலையே அந்த கப்பல் இருக்குது, அந்த படகு. ஏன்னா கட்டியிருக்காங்க, மரம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அது மாதிரி இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான், கட்டப்பட்டிருக்கான். குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உபதேசம்தான் நம்மை விடுதலையாக்குமே தவிர, இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கணுமே தவிர, இதுக்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபந்தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடியே எவனோ சொல்லி கொடுத்தான், அவன் சொன்னான் இவன் சொன்னான், திறப்பின் வாசல் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், முழங்காலின் ஜெபம், அப்படியே முழங்காலில் அப்படியே அப்படியே சின்ன பையன் மாதிரி தவழ்ந்துக்கிட்டே வேளாங்கண்ணியில் முழங்கால் ஜெபமா, அது 72 மணி நேரம் சங்கிலி ஜெபமா, இப்படி நிறையா ஜெபிக்கிறாங்க. நாளைக்கு சொல்கிறேன், அதனுடைய விளக்கங்கள்லாம் நாளைக்கு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி இந்த தலைப்பை இதோடு நிறுத்தி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு. நாளைக்கு நிறைய நோட்ஸு கொடுப்பேன், நிறையா நோட்டு எடுத்துகிட்டு வாங்க. புஸ்தகங்கள், என்னுடைய புஸ்தகங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷம் விளக்க உரை கொண்டு வந்திருக்கேன். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகத்துக்கு விளக்க உரை கொண்டு வந்திருக்கேன். எபிரேய நிருபத்துக்கு மட்டும் ஒரு விளக்கம் போட்டிருக்கேன். 5 செட்டு தான் இருக்குது. மொதல் செட்டு வந்த உடனே ஐயா வாங்கிட்டார். ஐயா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அவர் வாங்கிட்டார். 4 செட்டு தான் இருக்குது. யாருக்கு கொடுப்பனை இருக்கோ முடிஞ்ச அளவில் வாங்கிக்கிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற சத்தியம் நமக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடு என்பது மரம். மரமாகி இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பது நிழல். அதை நாம் பின்பற்றி போகும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற சத்தியத்தை நாம் அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இயேசுவை முழுமையாய் அறிவதே நெற்றிய ஜீவன். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை நாம் அறிந்து அதன்படி புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையில் சத்தியத்துக்கு செவி கொடுத்து வாழ்வதுதான் நம்மை நித்திய ராட்சியத்துக்கு கொண்டு போகும் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு என்பது தேவாதி தேவன் உலகத்தை உண்டாக்கினதையும் தேவன் நடத்தி வந்த வழிகளையும் அவர்தான் மெய்யான தேவன் என்பதையும் காண்பித்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன் இந்த பூமியில் வந்தார் என்பதையும் அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் காண்பிக்கும்படி அவைகளெல்லாம் நிழலாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவாகிய மரத்தை கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு நாளை தினத்தில் அதிகமாக இன்னும் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக அவருடைய ஆலயமாக மறுரூபமாகிற அனுபவத்தோடு கூட வளர்ந்தேறுகிற அனுபவத்தோடு கூட கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற பூரண வளர்ச்சியை அடையத்தக்கதாக நம்மோடு சத்தியத்தில் தேவ ஆவியால் இடைபடும்படியாக நாம் வேத சத்தியத்தில் வளரும்படியாக ஒரு பாரம்பரியங்கள் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பற்றி கொண்டவர்களாக சத்தியத்துக்கு சாட்சி உள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக கர்த்தருடைய சபையை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனாகி கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிற நம்முடைய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே நாங்கள் நியமித்து கொள்ளும்படி கர்த்தர் நியமித்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாளை தினமும் நாளை மறுநாளும் உடைய பிள்ளைகளை யாவரையும் கொண்டு வருவீராக. நாங்கள் இன்னும் அதிகமாய் உடைய வேத சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் மேலும் 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 வளர்ந்தோங்க, பெருக, சத்தியத்தில் பரிசுத்தத்தில் எல்லாவற்றிலும் பெருகி இருக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும். அந்த அருமையான மகனையும் அதிகமாக எங்கள் மத்தியில் பயன்படுத்த வேணும். உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல பிரவேசிக்கக்கூடாது. உமக்கு பிரியமான சத்தியத்தையும் உமக்கு சித்தமான வார்த்தைகளை மாத்திரம் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு இரட்சகருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்தவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நாளை பகல் கூட்டத்திலேயும் நம்முடைய பிள்ளைகளையும் இன்னும் அநேகரையும் கொண்டு வருவீராக. நாளை மாலை கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒருவரும் தடையில்லாதபடி உடைய ஆராதனையில் பங்கெடுக்க உதவி செய்யும். உடைய அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வருகிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள். நாளை பகல் 10 மணிக்கு கூட்டம் உண்டு. 12 அல்லது 1 மணிக்கு இந்த கூட்டம், பகல் கூட்டம் முடியும். பிறகு மாலை சரியாக 6 மணிக்கு இந்த கூட்டம் துவங்கப்படும். 8:30 மணிக்கு இந்த கூட்டம் முடிவடையும். ஆகவே தொடர்ந்து நாளை வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.